டேய் வேலு, வேணாம் வேணாம்டா. வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நிலைமை ஆகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. பெட்ரோலுக்கு ஒரு E20 மாதிரி டீசலுக்கு ஒரு DB10 வரப்போதாமே, என்ன கதை? நீ தப்பானவன். இல்லடா, நீ தப்பானவன் தான். டீசல்ல இந்த மாதிரிலாம் பிளெண்டிங் பண்ண மாட்டாங்க தான் நினைச்சேன். பட் ஆனா பண்றதுக்கான முயற்சியில் ரொம்ப ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. எப்படி E20 எஃபிஷியன்சி லாஸ் வந்துட்டு பெட்ரோல்ல இருக்கோ அதே மாதிரி தான் வந்து டீசல்ல ஐசோபியூட்டனாலோட எஃபெக்ட்னால லைட்டா எஃபிஷியன்சி லாஸ் இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாம இப்போ ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமெச்சூர் ஃபயரிங், அதாவது இந்த நாக்கிங் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னுமே இது ஒரு ரிசர்ச் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ ஃபைனலா இன்னும் சொல்லல. பட் ஸ்டில் இது வரைக்கும் நடந்த ரிசர்ச் ரொம்பவே பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய நெகட்டிவ். பட் இதுல இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, அவ்வளவு சீக்கிரம் இந்த லாரி சங்கங்கள்லாம் வந்துட்டு இதை விட மாட்டாங்க. ஸோ நம்ம ட்ரக்கர்ஸ் லாபி இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம இந்தியாவோட கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமே டீசல்ல தான் பேக் போனா வச்சு சுத்திட்டு இருக்கு. அடுத்த ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அது அப்படிதான் இருக்கும். ஸோ அவங்க இந்த மேண்டேட்டை கொண்டு வர விடுவாங்களா, இல்லைன்னா அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல கார் சமாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார் கலாச்சாரத்தை ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணுங்க.